ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான வாழைப்பூ சாதம் செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உளுந்து, அதே அளவு கடல் பருப்பு போட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகா 3-4 காஞ்ச மிளகா சேர்த்து, உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னாலும் வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒன்றாவே எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 6-7 பூண்டு போட்டு வறுத்து, கருவேப்பிலை கொத்திருந்து அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த பொடியே பொரியலுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அது லைட்டாக ரொம்ப நேரம் அது லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டு அந்த சூட்டுக்கு வறுத்த போட்டு கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு தாளித்த உடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதையும் கொஞ்ச நேரம் போட்டு வதக்கிக்கலாம். வாழைப்பூ நல்லா அந்த பிசுரெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயும் காரம் இருக்கும். இதில் நமக்கு எவ்வளோ சாதம் போட்டு செய்கிறோமோ அந்த தகுந்த மாரி காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போ அந்த ஸ்டேஜில் வாழைப்பூவும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். ஹையில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். கசப்புலாம் எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். இதேமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா கொதி வந்த பிறகு, எங்கள் வீட்டில் மழை இல்லை அதிகமாக, இப்போ தான் லைட்டாக தூறுது. அதை சரி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள சைடு இது வந்து ரோடு, அதுதான் ரோடு. தண்ணி இல்லை, நல்லா அடமழை பிடிக்கிறதால இது ஃபுல்லாக சுற்றி வெறும் தண்ணி தான் நிற்கும். இப்போ மஞ்சள் பொடி போட்டு இதையும் போட்டு இது பண்ணிக்கலாம். தண்ணி இருந்ததுன்னா மூடி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹையில் வச்சுன்னா தண்ணிலாம் சுண்டிடும். அதுக்கு பிறகு பொடியை சேர்த்து அதையும் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறி சும்மா ஒரு 30 கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன்னா கொஞ்சம் வாசனை போகாத நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் மூடி வைக்க விட அடி பிடிச்சிக்கும். பொடியெலாம் போட்டுறதுனால அடி பிடிச்சிக்கும், தீஞ்ச வாசனை அடிக்கும். அது பொட்டுக்கார பொடியை தான் அப்படியே டக்குன்னு அடி பிடிக்கும். போதும், இந்த அளவுக்கு போதும். அப்புறம் சாதத்தை போட்டு கிளறி எடுத்துக்கலாம். உப்பு நமக்கு இந்த சாதத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். சூப்பரான வாழைப்பூ சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.